சிக்கோட்டு அம்மா கூப்பிடுறாங்க பாரு போன்ல. சிக்கோட்டு. ஹலோ சொல்லுங்கம்மா. அப்பா நான் 2 நாள் ஊருக்கு போயிட்டு வரேன். அம்மா சிக்கோட்டு உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காம்மா. அப்படியே அவனுக்கு சொல்லிருங்கப்பா. சரிம்மா நான் சொல்லிடுறேம்மா. அம்மா சிக்கோட்டு மதியானம் அம்மாக்கு சாப்பாடு கொண்டு போறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். மதியம் உங்களுக்கு சாப்பாடு கொண்டாடுறானாம்மா? தெரியலப்பா. சரிம்மா நான் கேட்டுக்கிறேன். சரிம்மா பார்த்து ஊருக்கு போயிட்டு வாங்க, நான் சொல்லிடுறேன். அண்ணே சொல்லு சிக்கோட்டு. அம்மாவுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேண்ணே. அம்மாக்கு சாப்பாடு கொண்டு போறியா? ஆமாண்ணே. அம்மாக்கா? ஆமாண்ணே, அம்மாவுக்கு தான் சாப்பாடு கொண்டு போறேண்ணே. சரி போயிட்டு வா. சரிண்ணே. மதியானம் அம்மாக்கு சாப்பாடு கொண்டு போறேன்னு சொல்லிட்டு வெளியே போறான். அம்மாட்ட கேட்டா சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. அப்புறம் மதியம் எங்கதான் எடுத்துட்டு போறான் சாப்பாட்டை? எங்க பிடிக்கிறேன்? உலகத்துல எல்லாரும் பைத்தியம், ஆனா என்னதான் பிடிச்சு அடிச்சு பைத்தியம் ஆகுறாங்க. அண்ணே அண்ணே சாப்பாடு கொண்டு வந்துட்டியானே? கொண்டு வந்துட்டேன். ஜாலி ஜாலி. சூப்பர்ண்ணே. பொறுமையா சாப்பிடு. இல்ல தண்ணி குடி. பொறுமையா சாப்பிடு. தினமும் கொண்டு வரேன். டேய் சிக்கோட்டு. அண்ணே என்னடா பண்ணிட்டு இருக்க? அண்ணே அந்த பையனுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தானே. இதான் மதியம் போய் சொல்லிட்டு கொண்டு வந்து இவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கியா? இல்லண்ணே, இங்க இருக்கிறவங்க யாருமே அவனுக்கு சாப்பாடே போட மாட்டேங்கிறாங்கண்ணே. குடிச்சு அடிச்சு போடுறாங்கண்ணே. ஏதோ என்னால முடிஞ்சதுண்ணே, சாப்பாடு மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்றேண்ணே. நான் நல்ல நிலைமையில இருந்திருந்தா அவனை வீட்லயே வச்சு பத்திரமா பாத்துக்குவேண்ணே. இந்த கொடுப்புனை எனக்கு கடவுள் கொடுக்கலண்ணே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இவனை நானே நல்லா பாத்துக்கணும் இல்லடா. எழுப்பி கூட்டிட்டு வாடா. சரிண்ணே. அண்ணே சொல்லுப்பா. நான் அந்த பையனுக்கு சாப்பாடு தானே வாங்கி கொடுத்தேன், ஆனா நீங்க அவனுக்கு ஒரு வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்கண்ணே. டேய் இதுல என்னடா இருக்கு? நம்மளால முடிஞ்ச சின்ன ஒரு உதவிடா. டேய் அவன் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் அது அவன் தப்பு கிடையாதுடா, அந்த கடவுளோட தப்புடா.